என்னடா சின்ன சின்ன பித்தளை பாத்திரம்னு பார்க்காதீங்க, எல்லாம் நான் வந்து எங்கள் வீட்டிலேருந்தே திருடினது தான். என்னடா சொந்த வீட்டிலேயே திருடினதான்னு சொல்கிறாங்களே நினைக்காதீங்க. எங்கள் அம்மா எங்கள் அக்கா கல்யாணத்தப்போ வீட்டில் இருந்த எல்லா ஜாமானையும் எங்கள் அக்காவுக்கே பேக் பண்ணாங்க. நான் பார்த்துக்கிட்டே இருந்துட்டு எனக்கு ரொம்ப பொறாமையாக இருந்துச்சு. இல்லை, இதை இனிமேல் அப்படியே விடக்கூடாதுன்னு சொல்லி நான் கொஞ்சம் ஜாமானை திருடி, சில்வர் ஜாமான் பித்தளை ஜாமான் சொல்லி ஒரு 10 மூட்டையை திருடி ஒரு இடத்துல ஒளிய வச்சு நான் எனக்குன்னு ஒளி பதுங்கி வச்சுக்கிட்டேன். பாருங்கள், இது எல்லாமே எங்கள் அம்மா பேர் தான் அடிச்சிருக்கோம். குண்டு கோவிந்தம்மாள். பாருங்கள், எல்லாமே கோவிந்தம்மாள் பேர் தான் அடிச்சிருக்கும். இதுலேயும் ஏதோ கோவிந்தம்மாள் பேர் தான் அடிச்சிருக்கு. ஆனால் நான் இது எல்லாமே திருநது தான். இது வந்து என் தங்கச்சிக்கு தேவசம் கொடுத்த கருமாதி புண்ணியதானம் செஞ்ச இறந்து போனவங்களுக்கு செஞ்ச சொம்பு. இது வந்து ரொம்ப பொக்கிஷமான பொருள்னு சொல்லுவாங்க. பாதுகாத்து வச்சதுதான். இது வந்து எங்கள் இது வந்து 65 வருஷத்துக்கு முன்னாடியே எங்கள் வீட்டில் பூஜை அறையில் வச்சு துளசி தண்ணி வச்சு புரட்டாசி மாத படைகளுக்கு இதை வந்து எடுத்து வச்சு ரொம்ப கல் மாதிரி இருக்கும், ரொம்ப மொத்தமாக இருக்கும். இதில் வந்து படைப்பாங்க சாமிக்கிட்ட. பெருமாள் கோயிலுக்கு கொண்டு போய் இதில் தீர்த்தம் வாங்கிட்டு வருவாங்க, துளசி தண்ணி. இது மாதிரி நிறைய குட்டி குட்டி பாத்திரங்கள்லாம் நிறைய வச்சுருக்கேன், மெமண்டோஸ் ஜாமான்ஸ். இப்போ தான் எடுத்து என்னடா இதில் எலி சத்தம் கேட்குதேன்னு பார்த்தாக்கா எல்லாம் இது உள்ளார எலி குட்டி போட்டு பழக்கி வச்சுருந்தாங்க. எல்லாம் எடுத்து கழுவி தொடச்சி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ்.